இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. கடந்த பதிவில் நான் குடிவரவு உலகம் முழுவதும் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதை பற்றி ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டிருந்தேன். அதில் முக்கியமாக நான் எடுத்துக்கொண்டது ஐக்கிய ராச்சியத்தை பற்றி. அந்த பதிவில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இதன் பிறகு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வாறு அந்த குடிவரவு திட்டம் அமலுக்கு வந்தது, யார் யார் இதை துவக்கி வைத்தார்கள் என்பதை பற்றி அவதானிப்போம் என்று கூறுகின்றேன். அதன்படி முதல் பார்த்தது ஐக்கிய ராச்சியம். ஐக்கிய ராச்சியத்திலிருந்து நான் இன்னும் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து இதன் பின்னர் இந்த பதிவுக்கு பின்னர் அடுத்ததாக எடுக்கப் போவது அமெரிக்காவில் 18ஆம் நூற்றாண்டுகளில் எவ்வாறு துவங்கியது. 18ஆம் நூற்றாண்டுகளில் அந்த டைமில் பிரசிடெண்டாக இருந்த ஜனாதிபதியாக இருந்த ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஒரு ஹோம்ஸ்டெட் ஆக்ட் என்ற அந்த திட்டத்தின் கீழ் குடிவரவு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்தார். அதன் பின்னர் 1902ஆம் ஆண்டு கனடாவில் அந்த திட்டம், அதாவது அந்த சட்டம் பின் லேண்ட் ஆஃப் டொமினியன் ஆக்ட் என்ற பெயரில் மாற்றப்பட்டு கனடாவுக்கும் ஆக்கள் குடிவரவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்துதான் பின்னர் கணிசமான அளவு முதல் ஓரளவு குறைந்த அளவில் தான் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். பின்னர் அதாவது 19ஆம் நூற்றாண்டு காலங்களிலிருந்து இது ஒரு பெரிய வருமானமாக கருதப்பட்டு தற்பொழுது கனடா, ஐக்கிய ராச்சியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இது பொருளாதாரத்தை வளர்ச்சியாக்கும் ஒரு பெரிய விதமான ஒரு வியாபாரம் என்றுதான் கூற வேண்டும். எனவே நான் முதல் எடுத்த ஐக்கிய ராச்சியத்தை பற்றி இப்பொழுது காணப்போகின்றேன். ஏற்கனவே கூறுகின்றேன், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து வந்து, அதாவது அந்த ராச்சியத்திலிருந்து ஐக்கிய ராச்சியத்து மகாராணியர்கள் காலத்தில் எங்களது, அதாவது இலங்கையில், இந்தியா போன்ற பல ஆசிய நாடுகளில் பலவிதமான நன்மைகள் தரப்பட்டுள்ளன. அதில் முக்கியமானது கல்வி. அந்த கல்வியை கொண்டுதான் நாங்கள் இன்று படித்து இன்று கதைத்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கின்றோம் என்பது அது உண்மை. இதை நாங்கள் மறைக்கவோ முடியாது. இதை பற்றி நாங்கள் இனி கதைக்கப் போவது பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட முடிவு குடிவரவு. ஓகே, குடிவரவை பற்றி பார்ப்போமா? குடிவரவில், அதாவது இலங்கைக்கு வந்தவர்கள், இலங்கை, இந்தியா மற்றும் போன்ற நாடுகளுக்கு வந்தவர்கள், பர்மா போன்ற நாடுகளுக்கு வந்த ஐக்கிய ராச்சியத்து பிரித்தானியர்கள் பின்னர் அங்கிருந்து தமக்கு தேவையான தகவல் வாய்ந்த அனுபவம் உள்ள வேலையாட்களை மலேசியா, அந்த காலத்தில் சிங்கப்பூராக இருந்தது, சிங்கப்பூருக்கு கொண்டு வந்தார்கள். சிங்கப்பூருக்கு கொண்டு வரும் பொழுது முக்கியமாக இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் அதிகமானவர்கள். அந்த காலத்தில் சொல்லுவார்கள், இலங்கையில் சிங்கப்பூர் பெஞ்சினியர், அவர் சிவபிரகாசம் இருக்கிறார், அங்கே முருகேஸ் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சிங்கப்பூர் பெஞ்சினியர் தான் கூப்பிடுவார்கள். ஏனென்றால் அவர் சிங்கப்பூரில் போல் வேலை செய்தபடியா. ஓகே, இனி நாங்கள் பார்க்க போவது என்னென்றால், சிங்கப்பூரில் எவ்வாறான ஆட்களை கொண்டு வந்தார்கள். ஓகே, அதாவது இலங்கை, இந்தியாவிலிருந்தும் கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தவர்கள் தோட்டத் தொழில் மற்றும் இதர வேலைகளுக்கு கொண்டு வந்த மட்டுமின்றி ரப்பர், தேயிலை தோட்டம் மற்றும்படி கோகோ தோட்டங்களுக்கும் கொண்டு வந்தார்கள். எனவே கொண்டு வந்தவர்களில் பல பேர், அதாவது இலங்கையிலிருந்து வந்தவர்கள் யாவரும் பலவிதமான நபர்கள் பெரிய பெரிய தொழில்களில் பெரிய பதவிகளை பார்த்தார்கள். போலீஸ் காரியத்தில் வேலை செய்தார்கள், மருத்துவமனைகளில் நிர்வாகிகளாக இருந்தார்கள், மற்றும்படி தபால் கந்தூர்களில் நிர்வாகிகளாக இருந்தார்கள், தொலைபேசி இணைப்பு கம்பெனிகளில் பெரிய பெரிய பதவிகள் வகித்தார்கள். அப்படியான பதவிகள் மட்டுமின்றி சுகாதாரங்கள் போன்றவற்றிலும் அவர்கள் வைத்தார்கள். இவர்களுக்கு ஒரு விதமான வழியில் அந்த பிரித்தானியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பாகுபாடை ஏற்படுத்தி விட்டார்கள். அதாவது இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த வேலையாட்களுக்கு ஒரு புறம்பான வீடுகளும், இலங்கையிலிருந்து கொண்டு வந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒரு பிரத்யோகமான வீட்டை கொடுத்து அவர்களுக்கிடையே ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விட்டார்கள். இதில் நான் அதாவது அரசியலை பற்றி கதைக்க விரும்பவில்லை.
நான் பொதுவாக நடந்த உண்மையை பற்றித்தான் இங்கு தான் உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். ஏனென்றால் இதை கொண்டுவதற்கு காரணம், நான் அடிக்கடி மலேசியாவுக்கு போய் வருகின்றேன். அங்கு போய் வரும்பொழுது சந்தித்து பல இந்தியா தமிழ் பேசும் மக்களை, தமிழ்நாட்டு தமிழ் பேசும் மக்களை கண்டிருக்கின்றேன். அவர் எனக்கு நண்பர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னோடு இதை பற்றி விரிவாகவும் கழித்திருக்கின்றார்கள். அவர்களது காழ்ப்புணர்ச்சி என்னவென்றால், அவர்கள் படித்தது படிக்காது பற்றி அது முக்கியமல்ல. அதாவது ஒரு ஆக்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நல்ல வசதியுள்ள வீடுகளை கொடுத்திருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு அவர்கள் பதவி கூடியவர்களுக்காண்டியோ 3-4 பெட்ரூமோட அறைகளுடன் கொடுத்தீர்கள். அதே வேளையில் இந்தியாவிலிருந்து வந்த தோட்ட தொழிலாளர்கள் மற்றவர்களுக்கு ஒரு ரூம், ஒரு கிச்சனும், ஒரு ரூமுக்கெல்லாம் எல்லாம். அப்போ இப்படியான வசதிகள் கொடுத்ததெல்லாம் அது ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுதான் நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் தற்பொழுது அண்மை காலங்களில் அங்கு பிறந்து வளர்ந்த இலங்கையர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டு பெண்களை திருமணம் செய்த பின் கலப்பு திருமணத்தின் மூலம் அவர்களது அந்த காழ்ப்புணர்ச்சி ஓரளவுக்கு குறைந்திருந்த பொழுதிலும் இளைஞர்களுக்கு இதை பற்றி வடிவான அறிவு இன்னும் இல்லை. அவர்கள் இன்னும் அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட வேண்டும். இது நான் அனுபவத்தில் கண்டதை நான் சொல்லுகின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே வேளையில் சிங்கப்பூர் முன்னர் சிங்கப்பூராக இருந்தது. பின்னர் 1960ஆம் ஆண்டு பிற்பகுதிகளில் தான் அந்த சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா பிரிஞ்சு தனியாக வந்தது. இதனால் சிங்கப்பூர் தனித்து போய் அந்த தருணங்களில் லீ குவான் யூ என்றவர் தான் அந்த ஒரு வக்கீலாக இருந்தவர். அவரே பதவியேற்று அவர் தனது முயற்சியில் சிங்கப்பூரை வளமாக்கி அங்கு தனது நாட்டை வளம்படுத்திய அவர்கள் மற்றும் இன மக்களுக்கு மதிப்பளித்து, அவர்களது மொழிக்கும் மதிப்பளித்து, அதை அரசாங்க மொழியாக மாற்றி இன்று பிரபல்யமான ஒரு நாடாக வைத்திருப்பதற்கு லீ குவான் யூ அவர்களுக்கு எனது வணக்கங்கள், நன்றிகளும் கூட. இது முடித்த பின் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இனிவரும் எனது பதிவுகளில் அமெரிக்காவில் எப்படி இந்த குடிவரவு துவங்கப்பட்டது, ஏப்ரஹாம் லிங்கன் மூலம் அப்படி வந்தது, அந்த திட்டம், அதாவது ஹோம்ஸ்டெட் ஆக்ட் பற்றியும் ஒரு சிறு விளக்கம் தந்து உங்களுக்கு வழங்கப்படுத்த முயற்சிக்கின்றேன். அதே வேளையில் அதன் பின்னர் கனடாவில் எவ்வாறு இந்த சட்டம் மாறி லேண்ட் ஆஃப் டொமினியன் ஆக்ட் என்ற திட்டத்தின் கீழ் வந்தது என்பதும், அதற்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் என்பதை பற்றியும் பின்னர் ஆராய்வோம். எனவே நீங்கள் அனைவரும் தவறாது இதை பாருங்கள். இதை தயவு செய்து இது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் படித்து நான் என்ன செய்ய போறேன், இதை பார்த்து எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இதை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இது ஒரு பொது அறிவு மட்டுமல்ல. சில பேர் நீங்கள் இங்கு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத இந்த சரித்திரத்தை பற்றி தெரியாதவர்கள் உங்களிடம் இங்கத்தே நாட்டவர்கள் உங்களிடம் கதைக்கலாம். நீங்கள் எல்லாம் குடியேறிகள், உண்மையில் குடியேறிகள் நாங்கள் அல்ல, அவர்கள் தான் எங்களை கொண்டு வந்து தமது பொருளாதாரத்தை வளம்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அவர்கள் ஏதாவது கைத்தார்கள் சொன்னால் இந்த நான் குறிப்பிடும் இந்த சட்டங்களை நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அவர்கள் கப்சிப் என்று ஒரு விதமான கதையுமே கதைக்க மாட்டார்கள். எனவே இதை தொடர்ந்து பாருங்கள், இதை பார்த்து நன்மை அடையுங்கள், உங்களுக்கு தெரிந்தவுடன் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த உலக மின்னல் இருந்து உங்களுக்கு இன்னும் பலவிதமான செய்திகள் வரும், தவறாது அவதானியுங்கள். உங்களது நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்களுடன் பயந்து கொண்டு மேலும் பல விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.